மாதத்திலே இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியாக வந்திருக்க உங்கள் மேலே தேவ பிரசன்னம் இந்த ஆராதனையை கடந்து வருவதாக. வந்த ஒருவராது வெறுமையாய் போகாதபடி கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிறைத்து அனுப்பும்படியாய் வேதம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்ன ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி அவருடைய நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைத்து நம்மை இந்த இரண்டாவது ஆராதனை கர்த்தர் நிறைத்து அனுப்பும்படியாய், இரண்டாவது வாரம் நடைபெறுகிற ஆராதனை கர்த்தர் நிறைத்து அனுப்பும்படியாய். அப்படி எல்லாரும் கொஞ்சம் நேரம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஆண்டவர் சொன்னார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று பவுல் சொன்னது போல இந்த வருடத்தினுடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் குறைவில்லாமல் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொள்ளும்படியாய் எல்லாம் கொஞ்சம் நேரம் தம்பிமார்கள் எல்லாரும் கொஞ்சம் முழங்கால் படிக்கிட்டு அப்படியே எல்லாரும் கொஞ்சம் நேரம் எல்லாரும் உட்காந்து ஆண்டவரை வாயை திறந்து ஆண்டவரை சோதரிக்கலாமா? தகப்பனே, இந்த காலை நேரத்தில் மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாம் கொஞ்சம் நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை எல்லாரும் சோதரிக்கலாமா? இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் என்னை மூடட்டும், எங்களை மூடட்டும், நம்மை மூடட்டும், வந்திருக்கிற ஒவ்வொரு மூடட்டும். வந்த ஒருவராது வெறுமையாய் போகாதபடி இந்த ஆராதனையின் ஆரம்பத்திலே தேவ மகிமை நம்மத்தில் கடந்து வரும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஆலயத்திலே தேவன் எழுந்தருளிருக்கிற வார்த்தையின்படியாய் கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம எல்லாரையும் மூடி மறைத்து கொள்ளும்படியாய் தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றும்படி எல்லாம் கொஞ்சம் நேரம் ஒப்பு கொடுத்தவர்களாய் எல்லாம் ஆண்டவரை சோதரிக்கலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், சாவாமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் கண்மலையே உம்மை துதிக்கிறோம், எங்கள் கோட்டையே உம்மை துதிக்கிறோம், எங்கள் இரட்சணை அடைக்கலமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்தவர்களா? எல்லாரும் தம்பிமான்களை கொஞ்சம் நேரம் வாய்களை திறந்து எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லாம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. தகப்பனே, இந்த 2025 வருடத்தினுடைய முதல் மாதத்திலே இரண்டாவது ஆராதனைக்கு நாம் ஆண்டவரே இந்த இரண்டாவது வாரத்தினுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். தேவ ஆவியான் எங்களோடு கூட வந்து எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம்.
நன்மை நான் கிருபை நான் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ கரம் நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒருவராது வெறுமையாய் போகாதபடி ஆண்டவர் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து போகும்படியாய் தகப்பனே நீங்கள் எல்லாருக்கும் கிருபை தருவீராக. நீர் எங்களுக்கு எல்லாருக்கும் கிருபை தருவீராக. உடைய கரத்தினுடைய முடி மறைத்து கொடுங்க. தாழ்த்தி போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உட்காரலாம். தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். நமதில்தான சவரன் பீட்டர் ஜெயகாந்த் அவர்கள் நமக்கு பாடல் வேலையை நடத்தி கொடுப்பாங்க. ஜீசஸ். ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக அந்த காலவேளை ஆராதனையில் கூட ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். என்றும் ஆனந்தம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். எல்லா கரங்களை தட்டி இந்த கால வேளையில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என்றும் ஆனந்தம் நாம் இயேசு தருகிறார். அதனால் அந்த கால வேளையில் துதித்து பாடலாம். கரங்களை தட்டி உற்சாகமாக பாட போகிறோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னத மரவில் வல்லவ நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மரவில் வல்லவ நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவாம். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவாம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே,
அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவாம், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவாம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. கரங்களை தட்டி பாடலாமா? அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை, இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம், உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே. நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம், அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம், அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு,
ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவாம். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவாம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. எந்நேரமும் எவ்வேளையிலும் நம்ம துதித்து கொண்டே இருக்கணும் தேவனை. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நம்மளை கழுவினார் அவர் இரத்தத்தினாலே, சுகம் தந்தார் அவர் காயத்தினாலே. புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை இந்த கால வேளையிலே நாம் கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. கழுவின இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே. தீடன் தந்தார் ஆவியாலே, எனக்கு தீடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி, எல்லா கரங்களும் தட்டி பாடலாமா? சத்தத்தை உயர்த்தி பாடலாம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பியுள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பியுள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே. தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா. வரங்களில் மன்னவரே, எல்லா வரங்களில் மன்னவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.
புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா அவர், மகிமையின் ராஜா அவர், மகத்துவமானவரே மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய பாடல் பாடி அந்த ராஜாவை நம்ம இந்த காலவேளையில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. அவர் ஏன் பார்க்கும் பொழுது அவர் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமைக்கும் பாத்திரர் அவர். இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. எல்லா கரங்களை தட்டி பாடலாமா? ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்திய மகிழ்ந்திடுவே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்திய மகிழ்ந்திடுவே. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கும் பாத்திரர் நீரல்லவோ.
துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கும் பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை. எல்லா சத்தத்தை உயர்த்தி உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளாயின் அடைக்கலமையாம். எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளாயின் அடைக்கலமையாம். உம்மிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை. உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மகிமையே இந்தன் மணவாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே அடைக்கலமையாம். எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சேட்டைகள் எனக்கு அடைக்கலமையாம். மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே நீர் என் ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே நீர் என் ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை 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 உமக்கே ஐயா. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி பலமா. ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. முழங்கால் படிடுங்க. முடிந்தவங்க முழங்கால் படியிடுங்க. முடியாதவங்க எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே.
துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. மகிமையே உந்தன் மணவாளரே. சொல்லலாம் வாய்கள் திறந்து. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த சரணத்தை அப்படியே பாடலாமா? ஓ உமக்கே ஐயா ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. இந்த புதிய ஆண்டுல மகிழவரே எந்தன் துணை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. மகிமையே எந்தன் மணவாளரே. ஓ துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. இந்த புதிய ஆண்டுல ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே இரண்டாவது வாரத்திலே கூட ஆண்டவரே அப்பாமை நோக்கி பார்க்கிறேன். உமக்கும் ஆண்டவரே உமக்கே மகிமையும் கனமும் ஆண்டவரே உமக்கே உரியது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya. ஓடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா. ஆண்டவரே உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரோடு இருக்க விரும்புகிறவங்க இந்த என்னோடு கூட சேர்ந்து அவரை ஆராதிக்கலாமா? உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவிலின்று என் ஜீவனை
அழிவிலின்று மீட்டவரே என் மேய்ப்பரே, மீட்பவரே என் மேய்ப்பரே. உள்ளத்தின் ஆழத்துடன் ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. உம் பாதம் அமரனுமே, உம் சித்தம் அறியனுமே. ஆமாண்டவரே, ஓ உம் பாதம் மரணுமே, உம் சித்தம் அறியனுமே. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவரே இயேசையா நான் உம்மை தான் தேடுகிறேன். இனி அவரே இயேசையா நான் உம்மை தான் நேசிக்கிறேன். உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் எனக்குதையாம். உம் அன்பை பாட பாட என் இதயமெல்லாம் இனிக்குதையாம். எனது மனவாளனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஏக்கமே, இனி அவரே இயேசையா நான் உம்மை தான் தேடுகிறேன். அவரே இயேசையா நான் உம்மை தான் நேசிக்கிறேன். நான் உம்மை தான் நேசிக்கிறேன். நான் உம்மை தான் நேசிக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் அப்படியே கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஒரு நாள் மாறாதவர், ஒரு நாள் மாறாதவர், அவர் ஒரு நாள் மாறாதவர். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் உத்தமராய் இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க தேவ சமூகத்தை தேடி வந்தத மற்றவர்கள் பார்த்தார்களோ இல்லையோ, போதகர் பார்த்தாரோ இல்லையோ, கர்த்தருடைய கண்கள் பக்தியுள்ள தம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறார்.
தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒருவன் இருந்தா போதுங்க. ஒரு மனிதனை கர்த்தர் தேடுகிறார். நீங்க கர்த்தராலே கண்காணிக்கப்பட்டு அவருடைய கண்களுக்குள்ளா இருக்கிறதான ஒரு பிள்ளை, ஒரு மனிதர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளை. அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை நிறைவாக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மாற்றங்களை கொடுக்க விரும்புகிறார். இதுவரை காணாத ஒரு தேவ பிரசன்னத்தை உங்க குடும்பத்தில் நீங்க பார்ப்பீங்க. ஒரு தெய்வீக அமைதியை பார்ப்பீங்க. ஒரு தேவ சந்தோஷத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய வருமானங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் கரம் நீட்டப்படும். கர்த்தர் ஒவ்வொருவரையும், உங்க சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. காரணம், நீங்க அவர் சமூகத்தை தேடி வந்திருக்கீங்க, அவரை தேடி வந்திருக்கீங்க. அவரோடு கூட கொஞ்ச நேரம் உங்க நேரத்தை செலவழிக்க வந்திருக்கீங்க. இதை பார்க்கிற ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார், உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு நாள் வேடிக்கை பார்த்து போகிற தேவன் அல்ல, ஒரு நாளும் கஞ்சாடையாய் பார்த்து போகிற தேவன் அல்ல, அவர் பார்த்தும் பார்க்காமல் போகிற தேவன் அல்ல, ஒருவரை பார்த்து ஒருவரை விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல. அவருடைய கண்கள் தம்மை தேடுகிற ஒரு மனிதன் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து பார்க்கிற கர்த்தருடைய பார்வைக்கு நேராய் நீங்க வந்திருக்கீங்க. கர்த்தருடைய பார்வைக்கு நேராய் வந்திருக்கீங்க. இந்த நாளிலே ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ ஆசீர்வாதம் உங்களை கட்டாயமா வந்து சேரும். இந்த வாரத்துல நீங்க இங்கே வந்ததினாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு வருங்க. நான் தேவ தரிசனமாய் சொல்லட்டும், தீர்க்க தரிசனமாய் சொல்லட்டும். தடையா இருந்த பல காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொன்றாய் கொண்டு வர ஆரம்பிப்பார். வேதம் சொல்லுகிறபடி இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஒரு தேவ மகிமை, தேவ கிருபை உங்களை தொடப்போது. இந்த நாளிலே கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கி வரும். ஆவியானவர் இந்த சபை முழுவதையும் அவருடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வர போகிறார், அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கொண்டு வர போகிறார். தேவ ஜனங்கள் தேவன் அளிக்கும் நன்மையினால் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம், ஒரு விசேஷித்த ரமா பாபா பா ரீ கபா ஷபா ரீ பாபா பரா பாபா வீரா கபா ஷரா பாபா தீரபா வெள்ளுடை அணிந்ததான தேவ தூதர்களுடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. விண்ணுடை அணிந்த தேவ தூதருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உங்களை பார்க்கும்படியாய் பரலோகம் திறந்திருக்கிறது. தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறது. இந்த ஆராதனை நீங்கள் காண்பீர்கள். வெண் வஸ்திரம் தரித்ததான தேவ தூதர்கள் இந்த இடங்களுக்குள்ளாய் உலாவிக் கொண்டிருப்பத உங்கள் கண்கள் காணும். ஒரு தேவ பிரசன்னத்தினாலே நீங்க மூடப்படுவீங்க. உங்க இருதயத்துக்குள்ளாய் இருக்கிறதான வேதனைகள், உங்கள் இருதயத்துக்குள்ளாய் இருக்கிறதான போராட்டங்கள், உங்கள் இருதயத்துக்குள்ளாய் இருக்கிறதான மனக்கலக்கங்கள், மனக்கவலைகள் கர்த்தர் இந்த நாளிலே வித்தியாசமான தம்முடைய கிருபையினாலே அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தருடைய கிருபை ஒரு நாளும் மாறாது. உங்க மேல வச்ச தேவ கிருபை மாறாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே,
மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, வெண்மையானவரே, மேக ஸ்தம்பமே, வெண்மையானவரே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, எனக்கு ஆனந்த தைலமே, மலை போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, 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 ஊற்றுங்கப்பா மழையாய், மழையாக பொழியும் ஆவியே, 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 பொழியும் திரும்ப சொல்லாமே, ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனிதரும் மரமாக, கனிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, ஊற்றுமே, ஊற்றுமே, மழையாக பொழியே, ஊற்றுமே, 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 அணியாக ஆவியை ஊற்றுமே, 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 பணியாக வரங்களை ஊற்றுமே, 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 பணியாக மாலையை ஊற்றுமே, வாருமே,
பனி போல வல்லமையை தாருமே, 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 பனியாக வல்லமையை தாருமே. யரபிஹபா கிபா இபஹபா ஷகாரி வலரா ரிபஹபா ரிஹபா ஷதலரபா கேபபபரபபா. தெய்வ மகிமையின் பிரசனம், தெய்வ மகிமையின் பிரசனம் அடைப்பட்டிருக்கிற அநேக இருதயங்களை, உடைப்பட்டிருக்கிற இருதயங்களை கர்த்தருடைய ஆவியானவர் அனல் மூட்டி எழுப்புகிறார். உடைக்கப்பட்ட இருதயங்களை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையிலே உடைப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயிர் மூட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார், உயிர் மூட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஒரு உன்னத அனுபவத்தை உனக்குள்ளாய் கர்த்தர் கட்டளையிட போகிறார். உன் குடும்பத்துக்குள்ளாய், உன் பிள்ளைகளுக்குள்ளாய், இந்த சபைக்குள்ளாய் கர்த்தருடைய மகிமையின் பிரசனம் வெடித்து கிளம்புகிற நாட்கள். தேவ மகிமை வல்லமையான அபிஷேகம் நிறைந்த தேவ மனிதர்களை கர்த்தர் தொடுகிறார். கர்த்தர் தொட்டு எழுப்ப போகிறார். வல்லமையான அபிஷேகம் நிறைந்த தேவ மனிதர்களை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். கர்த்தருடைய மகிமை வல்லமையான அபிஷேகம், அபிஷேகம் உன்னிலிருந்து புறப்படும், உன்னிலிருந்து புறப்படும், உன்னிலிருந்து புறப்படும், உன்னிலிருந்து புறப்படும். நீ போகும்போதே, நீ போகும்போதே ஆயிரங்கள் தொடப்படுவார்கள், ஆயிரங்கள் தொடப்படுவார்கள். வியாதிகள் சுகமாகும், வியாதிகள் சுகமாகும். கேன்சர் சுகமாகும். ஓ கேன்சர் சுகமாகும், ஓ கேன்சர் சுகமாகும். அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். உன் மேல, உன் குடும்பத்தின் மேல காணப்படுகிற சாப கட்டுகள் உடைகிறது, உடைகிறது. தேவ ஆவியானவர் உன்னிலிருந்து, உன்னிலிருந்து வெளிப்படுகிற நாட்கள் வந்து விட்டது. Oh, hallelujah. Ribashadi andalira. Urabari rabahabarashaha. Oh, ribahalari andalara bahalari ba. Hallelujah. Oh, ribashi andari halaraha. ஒரு விடுதலையின் அபிஷேகம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு, அங்க விடுதலை உண்டு. ஒரு தெளிவான தேவ மகிமை இந்த இடங்களுக்குள்ளாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இதுவரை காணாத ஒரு தெய்வ பிரசனத்தை தேவ பிள்ளைகள் காணும்படியாய் மனக்கண்கள் திறக்கப்படுகிறது, மனக்கண்கள் திறக்கப்படுகிறது, மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. உன் பிள்ளையை குறித்ததான மிகுந்த போராட்டத்தோடு நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த மாதத்துக்குள்ளாகவே உன் பிள்ளைகளை குறித்ததான தேவ பிரசனத்தை நீ காண போகிறாய். தேவ மகிமையை காண போகிறாய். தேவ மகிமையை காண போகிறாய். விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட அறிக்கையிடு, அறிக்கையிடு. ஓ அறிக்கைய கர்த்தர் பார்க்கட்டும். ஓ விசுவாசத்தை ஆண்டவர் அனல் மூட்டி எழுப்ப விரும்புகிறார், தட்டி எழுப்ப விரும்புகிறார். ஜீசஸ் ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. என்ன இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா.
அல்லேலூயா ஆராதனை 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 ஏகோவாயிரா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா வேலன் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு முழத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லே ஆராதனை 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 எல்லோயே எல்லோய் என்னை கண்ணீரே நன்றி ஐயா எல்லோயே எல்லோய் என்னை கண்ணீரே நன்றி ஐயா என்னை கண்ணீரே நன்றி ஐயா என்னை கண்ணீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை பராபா சாலாரா ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 Yes, Lord. Oh, Rabba, Rabba, Shala, Rabba. Oh, hallelujah. தகப்பனே 25ஆம் வருடத்தினுடைய முதல் மாதத்தினுடைய 2ஆம் வாரத்தில் தெய்வ சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படியாய் தேவரீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம். நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் மத்தியிலே வல்லமையாய் கிரியை செய்யட்டும், எங்களை உருவாக்கட்டும். ஆண்டவரே, தெய்வ சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுடைய கிருபையும் இரக்கத்தையும் ஒத்தாசையும் பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியம் செய்து நம்முடைய நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளுங்க, தாழ்த்தி விடுகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து வாசிக்கலாம். இந்த வருடம் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மன்னிக்கணும், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்தில் இந்த வசனத்தை குறித்து சில விளக்கங்களை கொடுத்தேன். யாரோ ஒரு மனிதன் அல்ல, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் உலகத்திலே தேவ திட்டத்தை நிறைவேற்றி உலகமானது அழிவுக்குள்ளாய் கடந்து போய் நஷ்டப்பட்டு போய்விடாதபடி உலகத்தில் தேவனால் உருவாக்கப்பட்ட அத்தனை பேரும் பரலோக ராஜ்யம் வந்து சேர வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினதான
பிரதானமான நோக்கம் என்ன என்றால், கிறிஸ்தவ மதத்தை உருவாக்குவதற்காக தேவன் பிதாவாகிய தேவன் இயேசுவை உலகத்துக்கு அனுப்பவில்லை. ஆனால் உலகம் தவறான கண்ணோட்டத்திலே இயேசுவை பார்த்து கிறிஸ்தவ மதத்தை உருவாக்க இயேசு பிறந்தார் என்று சொல்லி தவறான காரியங்களை சொல்லி உலகத்தை திசை திருப்ப இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, இயேசு பிறந்ததான முக்கியமான நோக்கம் ஒன்று, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் வேதம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசுவாய் வந்தார். அவர் கிறிஸ்தவ மதத்தை உருவாக்க வரவில்லை, கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவாய் வந்தார். அப்படி என்றால் அருமையான தேவ பிள்ளைகளே, பாவம் ஒரு மனிதனை பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாதபடி அந்த மனிதனை தடை செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டுமென்றால், பாவம் என்பது தேவனாலே உருவாக்கப்பட்டதல்ல. பாவம் என்பது ஒரு பிசாசு தன்னுடைய தந்திரத்தினாலே தேவனாலே உருவாக்கப்பட்ட தேவ தூதன் தான் பெரிய தேவனை போல மாற வேண்டும் என்று அவன் பெருமைப்பட்டு ஆசைப்பட்டு பாவம் செய்ததினாலே அவனுக்கு இருந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து ஆண்டவர் அவனை கீழே இந்த பூமியிலே தள்ளினார். ஆகவே இந்த பூமிக்கு தள்ளப்பட்டதான அந்த தள்ளப்பட்ட தூதன் உலகத்திலே தேவனால் உருவாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு பாக்கியவான்களாய் மாற்றப்பட்ட மனிதர்களை இந்த பிசாசு தன்னுடைய தந்திரத்தினாலே அவன் பாவம் செய்ய வைத்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற தொடர்பை அவன் அறுத்துவிட்டு தான் இந்த உலகத்திலே ஜனங்களை தன்னுடைய இஷ்டப்படி ஆளுகை செய்து அவர்களை வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு வியாதியோடு வாழ்கிற வாழ்க்கை வரைக்கும் மிக நெருக்கத்திலே நடத்தும்படியாய் அவன் பிரயாசப்பட்டதான நாட்களிலே மனிதர்களை உண்டாக்கின பிதாவாகிய தேவன் மனிதர்களை இப்படியாய் அழிந்து நரகத்துக்கு நேராய் போகக்கூடாது என்பதற்காக தேவ திட்டத்தை உருவாக்கும்படியாய் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினார். 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். 2வது, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். மனிதன் எதை இழந்து போனான் என்று பார்ப்பில்லானால் ரோமர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும். ஒரே நிமிஷம் வாசிக்கலாம். 23 24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஆமா, தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது தேவ சாயலை அவனுக்கு உருவாக்கினார். அவன் இந்த பூமியிலே நித்தியமாய் வாழும்படியாய் முதலாவது தேவன் மனிதனை உருவாக்கினார். ஆனால் நடந்தது என்ன? பிசாசு தன்னுடைய தந்திரத்தினாலே, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாய் மாறி போனார்கள். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த எல்லாரும் பாவம் செய்ததான தேவ மகிமை இழந்துவிட்ட தேவ பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்றால் மனிதனாய் போக முடியாது, பாவியாய் போக முடியாது. அந்த மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவன் பாவங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவன் நீதிமானாய் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்கிறதான ஒரு தேவ திட்டத்தை தேவன் உருவாக்கி இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பி அவர் மனித சாயலாய் பிறந்து நம்முடைய பாவங்களுக்காய், என்னுடைய பாவங்களுக்காய், உலகத்தின் பாவங்களை தீர்ப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு அந்த இரத்தமானது இன்றைக்கு
எல்லாருடைய பாவத்தை மன்னிக்கிறதான ஒரு அற்புதமான தேவனுடைய வல்லமையான தேவ அபிஷேகம் நிறைந்ததான இயேசுவின் இரத்தமாய் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நான் சொல்லட்டும், கிராமங்களிலே பார்ப்பீர்களானால் திருவிழாக்களிலே பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்றை அவர்கள் ஆடுகளையோ ஏதோ ஒன்றை அவர்கள் வெட்டி அந்த இரத்தத்தை பலி செலுத்துகிறார்கள். அது நினைக்கிறாங்க தெய்வத்துக்கு நான் பலி தெய்வத்துக்கு அல்ல, நீங்கள் செய்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அந்த தெய்வத்திடத்திலே ஆட்டு இரத்தம் வெட்டப்படும் பொழுது அது அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கும் பல இடங்களிலே இவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், 6 அறிவு நிறைந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக 5 அறிவுள்ள மிருகத்தினுடைய இரத்தமானது ஒரு காலத்திலே தேவனாலே அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது இந்த மிருகத்தினுடைய இரத்தமானது பாவத்தை மன்னிக்காது. இந்த பாவத்தை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எப்படிப்பட்ட மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள அதிகாரம் பெற்ற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான நண்பர்களே, தேவ பிள்ளைகளே, வாலிப பிராயத்திலே இந்த உலகத்தில் உள்ளதான பல அருவருப்புகளுக்கு அடிமைப்பட்டிருந்த நான், பல உலகத்திலே காணப்பட்ட பலவிதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருந்த என்னை இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே என்னை தொட்டு என்னுடைய பாவங்களை நான் அவரிடத்திலே அறிக்கையிட்ட பொழுது என்னை சுத்திகரித்து இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளையாய் தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் இயேசுவை நோக்கி ஓடும்படியாய் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் கிருபைகளை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் அந்த கிருபையை கொடுத்து நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு பெரிய நற்செய்தியை அறிவித்துவிட்டு இயேசு போனார். அந்த நற்செய்தி என்ன என்றால், யோவான் 14ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்ப்பார். வேதம் சொல்கிறது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை வாசிக்கலாமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தினுடைய கதவுகளை நமக்கு திறக்க முடியும். பரலோக ராஜ்யத்தை கொடுப்பதற்கு இவர்கள் 2 பேருமே தான் சகல அதிகாரம் உடையவர்களாய் இருக்கிறார்கள். என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பரலோக ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக. அல்லேலூயா. அவருக்காக அல்ல, உங்களுக்காக தேவன் ஒரு பெரிய ஸ்தலத்தை என்ன செய்ய ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. நான் இருக்கிற இடத்திலே நீங்களும். அதுதாங்க முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய சொந்தத்துல நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. போய் 2 நாள் கூட அவங்கள்ட்ட தங்க முடியாது. போய் ஒரு நாள் தங்கினோடனே மூஞ்ச காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வந்துட்டான் பாரு, பங்கு போடுறது வந்துட்டான் பாரு, இவனை மெதுவாக என்ன பண்ணு போட்டு அனுப்பி விட்டுருன்னு வெளியே அனுப்பிடுவாங்க. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் எவ்வளோ அவர் உருவாக்கினதுனாலே இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவரோடு கூட நாம் இருக்கும்படியாய் நான் திரும்ப உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்றார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். அவைகளெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டங்கள் நிறைவேறும் பொழுது தேவனாலே உருவாக்கப்பட்டு தேவனுக்காக வாழ்ந்து தேவ சித்தத்தை செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும்படியாய் ஆண்டவர் 2 விதமாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார்.
அது 2 விதமான கூட்டத்திற்காய் வரப்போகிறார். அவர் முதலாவது வரப்போகிறதான காரியம் சபைகளுக்காய், சபையிலே இருக்கிறதான தேவ பிள்ளைகளை இந்த வரப்போற உலகத்திலே வரப்போகிற பயங்கரமான உலகத்தினுடைய அழிவிலிருந்து பாதுகாத்து தேவனோடு கூட நித்திய ஜீவனை அனுபவிக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மத்திய வானத்திலே வருவார். பூமிக்கு வரமாட்டார், மத்திய வானத்திலே வருவார் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இயேசுனுடைய வருகை எப்படி இருக்குமாம்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலே எக்கால துணியோடு கூட மேகத்திலே வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்கள். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு இருந்த காலத்திலிருந்து தேவனுடைய ரகசிய வருகை வரும் காலம் வரை முன்பாக மரித்து கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்து போனதான தேவ பிள்ளைகளை முதலாவது தேவன் அவருடைய பிரேத கல்லறையிலிருந்து அவர்களை உயிரோடு எழுப்பி தேவன் கொண்டு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அது எப்படி நடக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தர் அவருக்குள்ளாய் மரித்த அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயிரோடு எழுப்பி கொண்டு வருவார். இன்னும் சந்தேகம் உங்களுக்கு இருக்குமானால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக இந்த மத்தேயு இயேசுவினுடைய சீஷன் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா இயேசு 3ஆம் நாள் வந்துட்டார்ப்பா, இன்னைக்கு ஜனங்க 2000 வருஷத்துக்கு முன்னால இறந்தாங்களே, அவங்க நிலைமை என்னன்னு சொல்லி கூட நீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 52, 53 வாசிக்கலாம். அப்பொழுது மத்தேயு 27, 52, 53 வாசிங்க. கல்லறைகளும் திறந்தது. கல்லறை மட்டுமல்ல, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அல்லேலூயா. நித்திரை அடைந்த அநேக, இது ஒருவேளை இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். இயேசு கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தோர் எப்படி உயிரோடு இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குமானால், அந்த சந்தேகத்தை கூட போக்க முடியும். தேவன் வேதத்திலே நடந்த சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு, ஆமா, அவர்கள் சரீரம் எழுந்தது. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, இயேசு உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு, அது வரைக்கும் அவங்க கல்லறையில உயிரோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க எந்திரிச்சு வரல. இயேசு எப்ப உயிரோடு எழுந்திருப்பான்னு காத்திருந்தாங்க. இயேசு உயிரோடு எழுந்தாலும் இவங்களோட புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து, அநேகருக்கு காணப்பட்டார்கள். அநேகருக்கு காணப்பட்டாங்க. இந்த பரிசுத்த நகரம்னா எதுன்னு தெரியாது, யார் யார் பார்த்தான்னு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு எழுதப்படவில்லை. ஆகவே இந்த ரகசியத்துக்குள்ள யாரும் போய் முட்டி மோதிக்க வேணாம். எதற்காக இது உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், உயிர்த்தெழுதல் என்பது தேவ பிள்ளைகளுக்கு தேவனால் சொல்லப்பட்ட உயிர்த்தெழுதல் கட்டாயமாய் நடக்கும். அதனாலதான் இன்னைக்கு சொல்றோம், நீங்க கிறிஸ்தவனா மரிக்காத, கிறிஸ்துவுக்குள்ளாய் மரி. கிறிஸ்தவனாய் மரிக்கிற எல்லாருமே பரலோகராஜ்ய வரமாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு உலகத்தில் எத்தனையோ பாவங்களை, தேவன் சொல்லாத பாவங்களை சொல்லி, அக்கிரமங்களை சொல்லி தங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பெரிய திரள் கூட்டமான ஜனங்கள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்தவ மதத்தில் சேரலனா கூட இயேசுவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ்கிற எத்தனையோ மறைமுகமான தேவ பிள்ளைகள் உண்டு. ஏனென்றால் கிறிஸ்தவ மதம் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தாது. கிறிஸ்தவ மதம் யாருக்கும் பரலோக ராஜ்யம் தராது.
ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிறதான தெய்வத்தை உங்கள் இருதயங்களிலே ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் அவருக்காக வாழ்கிறோமோ, எத்தனை பேர் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை, அதுதான் ஆண்டவர் கேட்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து நாம் ஜீவனோடு இருப்போமானால், கிறிஸ்துவின் வருகை வரை ஜீவனோடு இருப்போமானால், எவ்வளவு நாள் ஜீவனோடு இருப்போம், எப்ப மரணம் வரும் என்று யாருக்கும் தெரியாத ஒரு காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒன்று நிச்சயம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கும் பொழுது மரணம் வந்தாலும் சரி அல்லது ஜீவனோடு இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் இந்த அற்பமான சரீரமானது இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்பட்டு இந்த சரீரத்தோடு கூட நம்ம போக மாட்டோம். ஏனென்றால் ஒருவேளை இன்றைக்கு பார்ப்பீர்களானால் அமெரிக்கர்களே அதிகமாக தேவனுடைய காரியங்களை குறித்து பேசப்படுகிறது. அங்கே இருக்கிறதான அநேக சபைகளிலே இந்த இரண்டாம் வருகை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறது. ஆகவே அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே பிளைன் ஓட்டும் பொழுது ஒரு பைலட் மட்டுமல்ல, அவரோடு கூட ஒரு துணை பைலட்டை வைத்து அவர்கள் அங்கே தங்களுடைய விமானங்களை இயக்குகிறார்கள், மற்ற ட்ரெயின் போன்ற காரியங்களை இயக்குகிறார்கள். காரணம், ஒருவேளை வேதம் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரும் பொழுது அந்த பிளைன் ஓட்டுறவரே விசுவாசியா இருந்தா ஓட்டி கொண்டிருக்கிற பொழுதே அவர் மறுரூபமாக்கி மேலே போயிடுவார். அப்ப என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? பிளைன் போய் என்ன செய்யும்? எங்கேயாவது மோதி நூற்றுக்கணக்கான மக்கள் மரிப்பார். உலகத்திலே ஒரு செய்தி வரும். அந்த செய்தியை யாரெல்லாம் பார்க்க போறாரு தெரியாது, யாரெல்லாம் பார்க்க முடியாது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, அந்த செய்தி வரும்போது நாமெல்லாம் இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அதற்காக தான் இவ்வளவு பிரயாசம், அதற்காக தான் இப்படிப்பட்டதான ஆராதனைகள், அதற்காக தான் இப்படிப்பட்டதான தேவனுடைய வார்த்தைகள் சபைக்குள்ளாய் அறிவிக்கப்படுகிறது. நான் நிறைய நேரம் இந்த பேப்பரில் பார்க்குறப்ப நினைவஞ்சலின்னு ஒரு ஃபோட்டோ போடுவாங்க. யோசிப்பேன், இந்த ஆள் போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு, நினைவஞ்சலி போட்டு யார் பார்க்குறது? அவர் பார்க்குறதுக்கு வழி இல்லை, ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க போல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, வரப்போகிறதான ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படலைனாக்க மனைவி மட்டும் பரலவராஜ்யம் போயிடுவாங்க. இவர் என்ன செய்வார்? சுற்றி சுற்றி போய் தேட வேண்டியதுதான். அல்லது கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி சரியானபடி இல்லை என்றால் அவர் போய் சேர்ந்துருவார். அப்புறம் சுற்றி சுற்றி தேட வேண்டியதுதான். உலகம் முழுவதும் பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும் என்று தேவ பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். காரணம், இந்த உலகம் முழுவதிலிருந்தும் ஒரே நிமிடத்திலே இந்த ரகசிய வருகையிலே பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட்டு கடந்து போய் விடுவார்கள். ஒருவேளை அந்த சம்பவம் இருளிலும் இருக்கலாம், தூக்க நேரத்திலும் இருக்கலாம், அல்லது வேலை செய்து கொண்டிருக்கும் போது இருக்கலாம், மாலை நேரத்தில் இருக்கலாம், மத்தியானம், எந்த உலகத்திலே 24 மணி நேரத்திலே பல காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, பல சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நாம் பகலாய் இங்கே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு அவங்களுக்கு 10 மணி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12லிருந்து 14 மணி நேரம் பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வருகை அப்படி இருக்காது. ஒரே வேதம் சொல்லுது, கிழக்கே மின்னல் தோன்றி மேற்கே மறைகிறது போல ஒரு நிமிடத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எங்கெங்க பிளைன் ஓட்டிட்டு இருந்தா, ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்கிற ஆளு, பஸ் ஓட்டிட்டு இருக்கிற ஆளு விசுவாசியா இருப்பார். ஆனால் ஒரு மறுரூபமாக்கப்பட்டு மறைந்து போய் பள்ளத்தில் விடும், மேடில் விடும், மலையில போய் உலகம் எங்கும் பயங்கரமான ஒரு அழிவு இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாட்களிலே, ரகசிய வருகையின் நாட்களிலே இருக்கும் என்று அநேகர் கணித்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எப்படி இருக்கும் என்று சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் இயேசுவினிடத்திலே போய் கேட்கிறார்கள். ஆண்டவரே, ரொம்ப பரலோகத்தை பற்றி ரொம்ப பிரமாதமாக சொன்னீங்க. நாங்கள் இங்கே இருக்கிறப்ப, உங்களோடு இருக்கிறப்பயே இந்த பரலோகமானது ரொம்ப நல்ல, நாங்கள் உம்மை பார்த்த பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆகவே எப்போ சீக்கிரமாக வரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்ட பொழுது நினைக்கிறேன்
மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரமா 26ஆம் மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து சொல்லிவிட்டு ஆண்டவர் சீஷர்களோடு உயிர்த்தெழுந்த பிறகு 50 நாட்கள் தன்னை ஜீவனோடு இருக்கிறவராக காண்பித்து அவர் பரலோக ராஜ்யம் போய்விட்டார். பரலோக ராஜ்யம் போன பிறகு இந்த சீஷர்களுக்கு ஒரே குழப்பம். இயேசு வரேன்னு சொன்னாரு, எப்போ வருவார், ஏது வருவார், சில காரியங்களை சொல்லிவிட்டு போய்விட்டாரே என்று குழம்பி கொண்டிருந்த கால கட்டத்திலே தான் ஆண்டவரோடு மார்பிலே சாய்ந்திருந்த இளம் சீஷனாகிய யோவானை கர்த்தர் அழகாய் தெரிந்தெடுத்தார். யோவானை தெரிந்தெடுத்து யோவானை தேவனுடைய சாட்சியாய் மாற்றினார். நீரோ மன்னன் காலத்திலே பல தேவ பிள்ளைகள் அங்கே அவர்கள் கொடுத்தப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், சிங்கங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டு இப்படியாய் அவர்கள் தேவனுக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ஆனால் இந்த யோவானை அந்த அரசன் கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டா அவர் கிட்டத்தட்ட ஒரு 90 வயதுக்கு மேலான அந்த யோவான் அந்த கொதிக்கிற எண்ணெயில நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாராம். இதை பார்த்த ராஜா பயந்து போய், இது ஏதோ விபரீதமா இருக்குது, இதுவரை காணாத காட்சியா இருக்குது, அதனால இந்த ஆள் என் முன்னாலே வைக்காத, இவரை நாடு கடத்து என்று சொல்லி பத்ம தீவுக்கு அவர் அனுப்பப்படுகிறார். அது தேவ திட்டம். அந்த பத்ம தீவில் இருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொல்லி இங்கே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1:1 வெளிப்படுத்தல் 1:1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை எழுதுவதற்கு ஆரம்பித்த யோவான் இன்னும் எழுதி முடிக்கல. எழுத ஆரம்பித்தவுடனே சொன்னாரு, நான் எழுத போறதான இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமயமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தை வாசிக்கும் பொழுது முதலாவது 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைக்கு இதை எழுதினார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 7 சபையிலே, ஒருவேளை இன்றைக்கு நான் சொல்லட்டும், இன்றைக்கு சபைகள் எல்லாம் சபைகளாய் இருக்கவில்லை. சபைகள் எல்லாம் வித்தியாசமான கோணத்திலே போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஜனங்களை பிரியப்படுத்துகிறதான பிரசங்கங்கள், ஜனங்களை நோவாம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதான பிரசங்கங்கள், ஜனங்களை தேவனுடைய வார்த்தையின்படியாய் கண்டித்து புத்தி சொல்லி வரப்போகிற ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தாம இருக்கிறதான உபதேசங்கள், ஜனங்களை எந்த அளவுக்கு அவர்களை என்ன செய்யணும்னாக்கா அப்படியே மொழிவி பூசி ஜனங்களை சந்தோஷமாய் அனுப்பி வைக்கிற பல சபைகள் இன்றைக்கு எழும்பி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு பார்க்கும் பொழுது
அந்த 7 சபைகள் இருந்தது. அதிலே 5 சபைகள் வித்தியாசமா இருந்தது. 2 சபையில ஒரு சபை தான் தேவன் அந்த சபையை அப்ரிஷியேட் பண்ற சபையா இருந்தது. பாக்கி 6 சபைகள் வித்தியாசமா இருந்தது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு எத்தனை சபைக்கு வேணாலும் எங்க வேணாலும் போகலாம். ஆனால் ஒன்று உங்களுக்கு நிச்சயமாய் தெரிய வேண்டும், நான் போகிற சபை இந்த உலகத்தை குறித்ததான செல்வத்தையும் உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையை குறித்ததான காரியங்களையும் உலகத்தில் எப்படி ஒரு மனிதன் ஆசீர்வாதம் நோகாம எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரசங்கிக்கிற சபைகள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை கண்டித்து போதித்து ஜனங்களுடைய வருகைக்காய் ஜனத்தை ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று பவுல் அன்றைக்கு தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, பல சபைகள் உண்டு. அங்கே ஜனங்களை கேட்பதற்கு ஆட்கள் கிடையாது. ஜனங்கள் என்ன செய்தாலும் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிற போதகர்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவன் நம்முடைய சபையின் மேலே ஒரு பெரிய தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார், தேவ நோக்கத்தை வைத்திருக்கிறார். தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் உண்டு, தாங்களாகவே ஏற்படுத்திக் கொள்கிறதான ஊழியர்கள் உண்டு. ஆகவே நீங்கள் போக விரும்புகிறதான பிள்ளைகள் தாங்களாகவே ஏற்படுத்தி கொண்டார்களா, சூழ்நிலை நிமித்தமாய் ஊழியத்துக்கு வந்துட்டாங்களா, இல்ல தேவனால் மோசேன் ஆரோனை போல அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார்களா என்று அறிந்து உணர்ந்து செயல்பட்டு நீங்க இந்த ஊழியர்களை சரியாய் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இந்த வேலூர்ல 2 ஊழியக்காரர் தெரியும். அவர் வேலை செஞ்ச இடத்துல பிரச்சனை வந்துருச்சு, ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. பார்த்தார், என்னடா செய்யறதுன்னு தெரியல, இந்த வேலையை விட்டா வேற என்ன வேலை இருக்குன்னு நினைச்சாரு. சபை ஊழியம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பைய தூக்கி போட்டு சுவிசேஷ ஊழியத்துக்கு வந்து சபையை ஆரம்பிச்சு நடத்தினாரு. ஓகோன்னு ஓடிச்சு. ஆனா இப்ப என்ன செய்யலாம், சபையை தேடி தடவ வேண்டிய காலகட்டங்கள் வந்து விட்டது. ஒரு சிலர் தான் அங்க ஏதோ போய் கொண்டிருக்க. நான் யாரையும் குறை சொல்லவில்லை, குற்றம் சொல்லவில்லை. தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த சபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அதே நேரத்தில் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஊழியக்காரர்களுக்கான அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஊழியக்காரர் உங்களை எந்த பாதைகளிலே நடத்துகிறார்களோ அதுதான் உங்களுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை கொண்டு போய் சேர்க்கும். நான் அநேக நேரங்களில் சொல்லுவேன், வேலூரில் நிறைய இடத்துல எல்லாம் ஸ்கூல் இருக்கு. ஆனால் ஒரு சில ஸ்கூலில் தான் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க, அது இந்த நம்ம பக்கத்திலே இருக்குது. அங்கே போய் என்ன கேட்டாங்க சொல்கிறாங்க, அங்கே டீச்சிங் என்ன இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் கண்டிப்பாக என்ன இருக்குது, சரியாக இருக்குது. கண்டித்து பிள்ளைகளை சரியான பாதைகளை நடத்துகிறார்கள். அந்த பிள்ளைங்க ஏதாவது தவறு செய்யுமானால் அடுத்த நிமிஷமே பெற்றோரை கூப்பிட்டு டிசியை கிழித்து கொடுத்து அனுப்பிடுறாங்க. கிழிச்சுனா இப்படி இல்லை, எழுதி கொடுத்து உங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் உங்கள் பிள்ளைக்கு எந்த ஸ்கூல் விருப்பமாக இருக்கோ அங்கே போய் சேர்த்துக்குங்கன்னு சொல்லி அனுப்பிடுற. காரணம், ஒரு சாதாரண பள்ளியிலே சில ஆண்டு படிக்கிற அந்த பிள்ளை, காசு வாங்கி சொல்லிக் கொடுக்கிற அந்த பிள்ளைக்கு இவ்வளவு கடினமாய் அந்த ஸ்கூல்ல காரியங்கள் இருக்குமானால், தேவ பிள்ளைகளாகிய நாம் இலவசமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு நித்தியமாய் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் கடந்து போகிறதான அந்த மேன்மையான ராஜ்யத்திற்கு போகும் பொழுது கர்த்தர் அநேக காரியங்களை கண்டித்து உணர்த்துவார். வேற வழியே கிடையாது, கண்டித்து உணர்த்துவார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனால் கண்டிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு வேதத்தின்படி இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறதா என்பதை அறிந்து செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 3:27. நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று, கர்த்தராகிய ஆண்டவர்
இன்னினதை உரைத்தார் என்று அவர்களோடே சொல்வாய். அவர்களோடு சொல்வாயாக. அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை இன்றைக்கு இப்ப நான் வந்து நின்ன பொழுது ஆவியானவர் என்னை வேறு விதமாய் திசை திருப்பினதனாலே நான் எழுதி வந்ததான செய்தியை நான் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லவில்லை. தேவன் என் இருதயத்தை பாரப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறதான செய்தியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் கொண்டு வந்த செய்தியை சொல்லவில்லை. காரணம், காலம் சமீபமாக இருக்கிறது. ஒருவராவது கெட்டு போவது தேவ திட்டம் அல்ல, தேவ நோக்கம் அல்ல. இந்த இடத்திலே காலடி வைத்திருக்கிற உங்க மேல தேவனுக்கு ஒரு கண் இருக்கிறது, தேவ திட்டம் இருக்கிறது, தேவ நோக்கம் இருக்கிறது. தேவன் உங்க மேல வைத்த தேவ திட்டத்தினாலே இன்றைக்கு கர்த்தர் பல காரியங்களை சபைக்குள்ள செய்ய விரும்புகிறார். வரப்போகிற நாட்களிலே நீங்க தேவ பிரசன்னத்தை பார்ப்பீங்க. தேவ மகிமை உங்கள் கண்களுக்கு முன்பாய் பிரதிட்சமாய் காணப்படும். ஆவியானவர் சபைக்குள்ளாய் உலாவுகிறதை, ஆவியானவர் சபைக்குள்ளாய் உலாவுகிறதை அநேகர் காண்பீர்கள். உங்க மேல தேவ அபிஷேகம் பலமாய் இறங்கி வருகிறதையும், ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தொடுகிறதையும், உங்களை தூக்கி நிறுத்துகிறதையும் உங்கள் கண்கள் காணும். உங்கள் ஆவியிலே உணர்வீர்கள். வெறுமையாய் வந்த உங்களை கர்த்தர் நிறைவாய் அனுப்புவார். ஒரு உன்னத பலன் இந்த காலை நேரத்தில் உங்க மேல இறங்கி வரும், உங்க மேல இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னத்தினாலே கர்த்தர் உங்களை மூடி மறைப்பார். ஜீசஸ் அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களை கொண்டு கர்த்தர் மேன்மையாய் செய்ய போகிறார். ஒருவேளை இப்பொழுது அது பார்ப்பதற்கு அற்பமாய் இருக்கலாம். வரப்போகிற நாட்களிலே அது கனமான பாத்திரமாய் கர்த்தரால் எடுத்து பயன்படுத்த போகிறது. ஆகவே ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் வாயை திறப்பேன், என்ன பண்ணணும்? அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் என்னென்னதை உரைத்தார் என்று அவரோடு சொல்வாயாக. அடுத்தது, கேட்கிறவன் கேட்கட்டும், கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். எப்ப பாருங்க, இது எப்ப சொன்னாரு? இனியும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாய் சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு சபையை பார்த்து சொல்றார். இன்னதை உரைத்தார் என்று அவரோடு சொல்வாயாக. கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவர்கள் கலக விட்டார். சொல்லல விரும்பல. நம்ம ஆட்களெல்லாம் கர்த்தர் ஜெனியூனா வைத்திருக்கிறார். நீங்கள் நல்ல தேவனாலே உருவாக்கப்படுகிறதான பொற்பாத்திரங்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதே போல அருமையான தேவ பிள்ளைகளை வாசிக்கலாமா? அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன், எக்கால சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால், அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். வாசிக்கலாம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு, வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. தேவ பிள்ளைகளை, நீங்கள் நினைப்பது போல ஏதோ வந்து பேசுவதற்கான இந்த இடம் அல்ல. ஆவியானவர் தெளிவாய் பல காரியங்களை எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறார், சொல்லிக் கொண்டிருக்கிறார், எனக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். பல வழிகளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும்படியாய், தேவ திட்டத்தை அறிந்து தேவனாலே உயர்த்தப்படும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆகவே தேவ சத்தத்தோடு கூட உங்களுக்கு ஆண்டவர் +1+1+1 கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் ஊழியக்காரர்களை கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படியாய் சொன்ன ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தல் 22:7 சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அருமையான தேவ பிள்ளையே, இந்த தீர்க்க தரிசன வசனம் யாருக்கோ எழுதப்படவில்லை. வேதம் எதற்காய் எழுதப்பட்டது என்று சொல்லி
வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும். ஆமா, குமாரனாகிய கிறிஸ்து என்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணுகிறவர் என்று பொருள். விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும். நாமத்தினாலே நித்திய ஜீவன் அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவன் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான பெரிய உன்னதமான நோக்கத்தினாலே தேவன் தமது கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் மிகுந்த எச்சரிப்போடு கூட, மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட உங்க வேதத்தை நீங்க அதிகமாய் வாசிப்பதற்கு எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்றேன்னா, இன்றைக்கு நான் வேதத்தை பல மணி நேரங்கள் வாசிக்க வேண்டும் என்று அதிகமாய் ஆசைப்பட்டாலும் கண்களிலே ஏற்பட்டிருக்கிறதான சில பிரச்சனை நிமித்தமாக சில மணி நேரங்கள் கூட படிக்க முடியாத ஒரு பலவீனத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இதை இந்த வசனங்களை வெளிப்படுத்த 1:3 சொல்றபடி இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவரும் இதில் எழுதியிருக்களை கை கொள்கிறவரும் பாக்கியவான்கள், காலம் சமயமாய் இருக்கிறது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் உங்களோடு சொல்லிவிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமா, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆராய்ந்து பார்த்து படிக்கும் பொழுது உங்களுக்கு தேவ நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், தோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான் என்று எழுதின ஆண்டவர். இன்னொரு வசனத்தை கூட அதே வெளிப்படுத்தல் 22:13 வசனத்தை வாசிக்கலாம். 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். கண்களை மூடலாமா? அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு கூட வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எடுத்தார், சொன்னார், இவங்கெல்லாம் கேட்க மாட்டான். அப்ப சொன்னார், என்னுடைய வாயினே வார்த்தைகளை கேட்டு அவருடைய எச்சரி, அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நான் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லே தீர்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு வருகைக்காய் சபையை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். தேவ பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதலை கிறிஸ்துவுக்குள்ளாய் மரிக்கிற பரிசுத்தவான்கள் மட்டுமே உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் பரிசுத்தவான்களாய் காணப்பட்டாதான் மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு கூட நித்தியமாய் வாழுகிற பெரிய பாக்கியத்திற்காய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து செல்வதற்காய் அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறான் பாக்கியவான்.
கடந்த வருஷம் சொன்னார், சீக்கிரமா வரேன், உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையா இரு என்றார். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த கிரீடங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீக்கிரமாய் நம்மை வந்து அவரோடு கூட அழைத்து செல்லும்படியாய் வருகிறார். நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது, தேவ ராஜ்யத்தை தேடும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் தருகிறவராயிருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் தருகிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்திலே அப்படிப்பட்டதான கிருபைகளை தரும்படியாய் அப்படியே தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார், ஓ பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், பறந்திட வேண்டும். கரங்களை தட்டி, ஆண்டவரே, வரப்போகிற ஆண்டவருடைய வருகையிலே நான் ஒரு மணவாட்டியாய் காணப்படணும் ஆண்டவரே, ஒரு மணவாட்டியாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையினாலே என்னை நிரப்பும். அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். இந்த நாளின் மைக்கூட ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தும். வரப்போகிற ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும் ஆண்டவரே? இந்த வருகைக்கு நாங்கள் எப்படிப்பட்டதான ஒரு மணவாட்டியாய் நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் வேதத்திலிருந்து எழுதி கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படியாய் நாங்கள் நடந்து இந்த வார்த்தைகளை கைக்கொள்கிறோம் பாக்கியவான் என்று சொன்னேன். நாங்கள் பாக்கியவான்களாய் மாறி
வரப்பவரா கர்த்தருடைய வருகையிலே காணப்பட கர்த்தர்களுடைய குருவையும் இரக்கத்தையும் ஒத்தாசையும் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் குருபத்தை நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளுங்க. தாழ்த்தி விடுறோம். எல்லா துதிகன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் ஆசீர்வாதம் உயர்வு மீட்பு வளமையும் அபிஷேகமும் கூடியிருக்க நம் அனைவரோடும் பலதரப்பட்ட தெய்வ பிள்ளைகளோடும் குணமுள்ள பரிசுத்தவான்களோடு கூட இன்று முதல் கர்த்தருடைய வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதன் வியாழன் வெள்ளி 3 நாட்கள் நம்ம கூட்டம் உண்டு. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 2வது சர்வீஸ் முடிஞ்ச உடனே 1 சாமுவேலை குறித்ததான வேத போட்டி இருக்கும். சபை மூலமாக நடத்தப்படுகிற வேத போட்டி 1 சாமுவேல் அந்த இருக்கும். சபை முடிந்த உடனே ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த டெஸ்ட் முடிஞ்சிடும். ஆகவே தேவ பிள்ளைகள் வந்து அதில் கலந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாம்.